20 டேஸ்ல நிறைய நம்ம ஃபில்லர்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த எடிட்டோரியல் இந்த 20 நாள் கேப்ல என்ன ஆகியிருக்கு அப்படின்னு செக் பண்ணிடுவோம். ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா அதே லெவலில் இருந்தா கண்டிப்பா செக் பண்ணிடலாம். சரியா? ரீட் பண்ணலாமா? ம். மெஷர் ஃபார் மெஷர். மெஷர் ஃபார் மெஷர் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்பேன். யாருக்கா தெரியுதா? இந்த லைனை வாசிங்க தெரியுதான்னு சொல்லுங்க. கோட்ஸ் இங்க பாருங்க நிப்பாட்டுங்க. ஷுட் மஸ்ட்னா என்ன மீனிங் இப்ப சொல்லுங்க. ஷுட்னா மஸ்ட் கண்டிப்பா பண்ண கூடாது. எப்படி ரியாக்ட் பண்ண கூடாது? டிஃபென்சிவ்லி. இதுக்கு ஆப்ஜெக்ட் இருக்காமா? ரியாக்டுக்கு ஆப்ஜெக்ட் இருக்கா? இருக்கா இல்லையா? இல்ல. ஆனா என்ன இருக்கு? அட்வர்ப். சரியா? எப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது? டிஃபென்சிவா ரியாக்ட் பண்ணக்கூடாது. வேர்பை பத்தி பேச அட்வர்ப். எதுக்கு? டு எவ்ரி லைன் ஆஃப் கிரிட்டிசிசம். ஒவ்வொரு கிரிட்டிசிசம் லைனுக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது? டிஃபென்சிவா ரியாக்ட் பண்ண கூடாது அப்படிங்கிறா. மெஷர் ஃபார் மெஷர் என்ன தெரிஞ்சுட்டா? சரிக்கு சரி. கரெக்ட். சரிக்கு சரிதான். அவன் எந்த அளவுக்கு என்னை கிரிட்டிசைஸ் பண்றானோ அந்த அளவுக்கு நான் டிஃபெண்ட் பண்றேன். அதுதான் மெஷர் ஃபார் மெஷர். அவன் எந்த அளவுக்கு என்னை அட்டாக் பண்றானோ நானும் அவனை அந்த அளவுக்கு அட்டாக் பண்றேன். அதுதான் எந்த வார்த்தை? மெஷர் ஃபார் மெஷர். சரியா? an eye for an eye, a tooth for a tooth அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண்ணு. என்ன அர்த்தம்? எந்த அளவுக்கு அவன் எனக்கு காயத்தை ஏற்படுத்திருக்கானோ அதே அளவுக்கு அவனுக்கு காயத்தை ஏற்படுத்துவேன். அதுதான் மெஷர் ஃபார் மெஷர். சரி, நல்லா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் ட்ரை பண்ணுவோம். சரி, வைல். வைல் என்ன அர்த்தம்? ஹேப்பனிங் அட் த சேம் டைம். ரெண்டு விஷயம் அதே நேரத்தில் நடக்குது. என்னது? இட் இஸ். இட் இஸ். இட் என்னது? டம்மி சப்ஜெக்ட். தெரியுமா டம்மி சப்ஜெக்ட்? சொல்றானுங்க கூடமா சொல்றானுங்க, கூட்டமா சொல்லிட்டு போயிரும். டம்மி சப்ஜெக்ட் படிக்கல. சரியா? படிச்சதுக்கு அப்புறம் இன்னும் தெளிவா இருக்கும். இது டம்மி சப்ஜெக்ட் தான். இட்டு எதையுமே ரெஃபர் பண்ணல. இது கோட்டு உடைய சிங்குலர் ப்ளூரலா? சரி, சிங்குலரா ப்ளூரலா? இது சிங்குலரா ப்ளூரலா? கோட்ஸ் உடைய ப்ரீராகட்டிவ். ப்ரீராகட்டிவ் அப்படின்னு என்ன அர்த்தம்? மீனிங் கூட இருக்கலையா ப்ரோ? அதான் மீனிங். என்ன லிமிட் முடிஞ்சிச்சு? யார் சொன்ன லிமிட் முடிஞ்சிச்சுன்னு? என்னன்னு வந்துச்சு? என்னன்னு வந்துச்சுங்க? எந்த மெயில் ஐடியில போட்டி? பேமெண்ட் பண்ணதா? ஐயோ, வாய்ப்பு இல்லையே. அடுத்து 10,000த்துக்கு போறேன். மாசம் 10,000 ரூபாய். அது போட்டாதான் இது வண்டி ஓடுது. வேற மெயில் ஐடி வச்சு போட்டா வரும். அதான் யார் யூஸ் பண்றான்னு பார்ப்போம் இருங்க.
தேடுங்கம்மா, ப்ரிராகட்டிவ்னா தேடுங்க. சரி, கோர்ட்டுடைய ரைட்ஸ், உரிமைகள், சரியா? ஸ்பெஷல் ரைட்ஸ், அதுதான் ப்ரீராகட்டிவ். கோர்ட்டுக்கு உரிமை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. கோர்ட்டுக்கு உரிமை இருக்கு. எதுக்கு? பனிஷ்மெண்ட். எது? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்பாங்க. கண்டெம்ட்னா அவமதிக்கிறது. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ கண்டெம்ட் பனிஷ் பண்றதுக்கு கோர்ட்டுக்கு உரிமை இருக்கா இல்லையா? இருக்கு. அதே நேரத்துல இருங்க இருங்க இருங்க, தே ஹேவ் செப்பரேட்டட். ரெண்டு விஷயத்தை பிடிக்க போறாங்க. எதை பிடிக்க போறாங்க? அவமதிக்கிற அட்டாக்க எதுல இருந்து பிடிக்கணும்? கான்ஸ்டிடியூஷனால ப்ரொடெக்ட் பண்ணப்படுற கிரிட்டிசிசம் எவ்வளவு நல்லா பிடிக்கிறாங்க, எவ்வளவு நல்லா அவங்க என்ன பண்ணணும்? பிடிக்கணும். எதை பிடிக்கணும்? கண்டெம்ப்சுவஸ் அட்டாக். சரியா? கோர்ட் அவமதிக்கிறது. இதுக்கு பனிஷ் பண்ணலாமா? கோர்ட்டு பண்ணலாமா பண்ணக்கூடாதா? அதுக்கு கோர்ட்டுக்கு என்ன இருக்கு? உரிமை இருக்கு. இதுக்கு பனிஷ் பண்ணலாம். ஆனா எதுக்கு பனிஷ் பண்ணக்கூடாது? கான்ஸ்டிடியூஷன்லயே ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட என்னது? கோர்ட்ட இந்த விஷயம் பண்ணா பனிஷ் பண்ணலாம். ஆனா எதுக்கு பனிஷ் பண்ணக்கூடாது? கான்ஸ்டிடியூஷன் என்னன்னு தெரியுதாங்க? ரூல் புக்கு, லா புக்கு. அதுல என்ன சொல்லியிருப்பாங்க? கோர்ட்டு தப்பு பண்ணா நீங்க இந்த ஆட்கள் இப்படி இப்படி நீங்க என்ன பண்ணலாம்? கிரிட்டிசைஸ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப கான்ஸ்டிடியூஷனலி ப்ரொடெக்டட் கிரிட்டிசிசம்க்கு கோர்ட்டால பனிஷ் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா எதுக்கு பனிஷ் பண்ணலாம்? எதுக்கு பனிஷ் பண்ண? ஆனா இது ரெண்டையும் அவங்க என்ன பண்ணணும்? பிடிக்கணும். எவ்வளவு நல்லா பிடிக்கிறாங்க, எவ்வளவு நல்லா பிடிக்கிறாங்க. சரி, கான்ஸ்டிடியூஷனலி ப்ரொடெக்டட் கிரிட்டிசிசம் இருக்குல்ல, அதை பண்றது யாரு? அதை பண்றது யாரு? பாருங்களா, எல்லாம் அடிஷனல். அதுவும் ஸ்பெஷலா யாரு பண்றது? ஜேர்னலிஸ்ட், லாயர், ஆக்டிவிஸ்ட், ஸ்காலர். இதெல்லாம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் யாரு பண்றா? இவங்க என்ன பண்றாங்க? கான்ஸ்டிடியூஷனலா கிரிட்டிசிசம், கான்ஸ்டிடியூஷனலா கிரிட்டிசிசம் ப்ரொடெக்ட் பண்றாங்களா? கான்ஸ்டிடியூஷனலா ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட கிரிட்டிசிசம் கொடுக்குறாங்க. இவங்க தான் பண்றாங்க. கான்ஸ்டிடியூஷன் ப்ரொடெக்டட் கிரிட்டிசிசம் பண்றாங்க. இவங்க பண்ற அந்த விஷயத்தையும் எதை பிடிக்கணும்? அதை பிடிக்கணும். அத எவ்வளவு நல்லா பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது என்ன ஆகுது? எவ்வளவு நல்லா பிடிக்கிறாங்கன்றது என்ன இருக்கு? வைடா வைடா என்ன இருக்கு? வேரியா. எது வைடா வேரியா இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்றீங்க? எது வைடா வேரியா இருக்கு? எவ்வளவு நல்லா அவங்க பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது என்ன இருக்கு? வேரியா இருக்கு. ரொம்ப வைடா வேரியா இருக்கு. ஹேவ் வேரிடிக்கு சப்ஜெக்ட் யாருன்னா டோட்டல் கிளாஸ். ஃபர்ஸ்ட் லைன். கோர்ட்டுக்கு உரிமை இருக்கு. எதுக்கு உரிமை இருக்கு? கண்டெம்ப்ட பனிஷ் பண்ணலாம். ஆனா எதை பனிஷ் பண்ணக்கூடாது? ப்ரொடெக்டட் கிரிட்டிசிசம் பனிஷ் பண்ணக்கூடாது. எவ்வளவு நல்லா இது ரெண்டையும் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் என்ன ஆயிருக்கு? மாறிக்கிட்டே இருக்கு. எப்படி மாறுது? வைடா மாறு. சரி, ரெண்டையும் பிடிக்கணுமா பிடிக்க கூடாதாமா? பிடிக்கணும். சரி, நெக்ஸ்ட் லைன் நீங்க சொல்லுங்க. திஸ் எதை காமிக்கீங்க? திஸ் எது? முன்னாடி எனக்கு திஸ் இது எதுக்காக அப்படின்னா, பிகாஸ் இது எதுக்காக? பிகாஸ்ங்கிறது கன்ஜங்ஷன். ஜுடிஷியரியால பண்ண முடியல. ஜுடிஷியரியால பண்ண முடியும். மேல இருக்கிறதுக்கான காரணம் ஜுடிஷியரியால பண்ண முடியல. என்ன பண்ண முடியல? டிரா பண்ண முடியல. என்ன டிரா பண்ண முடியல? கோடு போட்டு பிடிக்கணும். கோடு போட்டு பிடிக்க முடியல. எதுக்கு நடுவுல? எது நியாயமான கிரிட்டிசிசம், எது மிகைப்படுத்தப்பட்ட கிரிட்டிசிசம்? இதை பிடிக்கணுமா பிடிக்க கூடாதா? பிடிக்கணும். இதை பிடிக்க முடியுதா முடியலையா அவனால?
பிரிக்க முடியல அவனால. ஏன் பிரிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்களான்னு பார்ப்போம். சரிங்களா? பிரிக்க முடியாததுடைய எஃபெக்ட் என்னதுமா? பிரிக்க முடியாததுடைய எஃபெக்ட் என்னது? இது காரணம் தானடா, இது ரீசன் தானே. எப்படி ரீசன் சொல்றேன்? பிகாஸ் இருக்கா, அதனால இது ரீசன், இது ரீசன். இதுடைய ரிசல்ட் என்னது, இதுடைய எஃபெக்ட் என்னது? பிரிக்கிறது வந்துட்டு என்ன ஆகுது? வைடா வேரி ஆகுது. ஏன் வைடா வேரி ஆகுது அப்படின்னா, அதுதான் இங்க சொல்றாங்க. ஏன் வைடா வேரி ஆகுது? ரெண்டு விஷயத்தையும் என்ன பண்ண முடியல, பிரிக்க முடியல. சரி, அடுத்தது அடுத்தது அடுத்து சொல்லுங்கம்மா. பொலிட்டிக்கலி motivated and defamatory comments and speech that தடுக்குது. ஸ்பீச் இந்த ஸ்பீச் என்ன பண்ணுது? ஜஸ்டிஸ தடுக்குது. சரி, இப்ப எதுக்கும் நடுவுல அவங்களால கோடு போட முடியும். ஒரு நல்லது இருக்கு, ஒரு கெட்டது இருக்கு, கரெக்டா? இப்ப அது ரெண்டையும் அவங்களால என்ன பண்ண முடியல, பிடிக்க முடியும். எதெல்லாம் நல்லதுல எடுத்துக்கலாம், எல்லாம் கெட்டதுல எடுத்து. ஃபேர் கிரிட்டிசிசம் அதை பிடிக்கணும். அடுத்தது எக்ஸாஜரேட்டிசம், அது தேவையில்லை, அதுக்கு பனிஷ் பண்ணணும். அடுத்தது இதுக்கு பனிஷ் பண்ணணுமா? பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் பனிஷ் பண்ணணுமான்னா பண்ணக்கூடாது. எதுக்கு பண்ணணுமானா, பொலிட்டிக்கலா ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்றான்னா ஓகே, ஏதோ விட்டுறலாம். ஆனா டிஃபேமேட்டரி கமெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும்? பனிஷ்மெண்ட். இது ரெண்டுக்கு அவங்களால என்ன பண்ண முடியல, லைன் போட்டு பிரிக்க முடியல. அடுத்தது இது பனிஷ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்னா, பனிஷ் பண்ணணும்னு எடுத்துக்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெளிவான வித்தியாசம் இல்லை. பட் இங்கே வித்தியாசம் இருக்கு. ஃபேர்னா குட், எக்ஸாஜரேட்டட்னா பேட். அடுத்து பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் எப்படி எடுத்துக்கிறேன்? குட்னு எடுத்துக்கிறேன். டிஃபமேட்டரி என்னது? பேட். இந்த இதுக்கெல்லாம் வித்தியாசப்படுத்த முடியல அப்படிங்கிறது தான் காரணம். எதுக்கான காரணம்? அவங்களால பிரிக்க முடியல. அப்படியே பிரிச்சாலும் அந்த பிரிவினை என்ன ஆகுது? வேரி ஆகுது. சரியா? உட்காரங்க. சிவி மேம் பக்கத்துல. சரி, இந்த ரெண்டு சென்டென்ஸும் ஃப்ளோ இருக்காமா? ஃப்ளோ இருக்கா இல்லையா? இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க? போட்டு இவங்களை பனிஷ் பண்ணணும், ஆனா வித்தியாசப்படுத்துறது வெரி வைட் ஆகுது. அதுக்கான காரணம் இது. காரணம் இது சொல்லிட்டாங்க. ஜுடிஷியரியால என்ன பண்ண முடியல, கோடு போட முடியல. சரி, இப்ப ஏன் கோடு போட முடியல, ஏன் வித்தியாசப்படுத்த முடியல அப்படிங்கிறது தான் அடுத்தது வரணும். வருதான்னு பார்ப்போம். அடுத்த லைன் மீனிங் சொல்லுங்க. ஜுடிஷியரிக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ரைட். அடுத்தது பொலிட்டிக்கல் ப்ரெஷர். அடுத்தது டிஸ்கஷன். ஆன்லைன் டிஸ்கஷன் எப்படி இருக்கும்? அபியூசிவா இருக்கும். அடுத்தது டிக்ளைன் ஆகக்கூடிய பொலிட்டிக்கல் ட்ரஸ்ட், சரி பப்ளிக் ட்ரஸ்ட், டிக்ளைன் ஆகக்கூடிய பப்ளிக் ட்ரஸ்ட் அண்ட் த வேஸ். நிப்பாட்டுங்கம்மா, ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்திருக்கு, கரெக்டா சொல்லுங்க. வேஸ் என்ன வேஸ்? விச்சு வேச குடிக்குதா? சரி. என்னமா? எந்த வேவ்ஸ் ஜட்ஜஸ் அட்டாக் பண்றாங்களோ, ஜட்ஜஸ் அட்டாக் பண்றாங்களோங்கிறது எங்க இருக்கு? அவங்கள எழுப்புங்க. ஜட்ஜஸ் வந்து கொஞ்சம் அமைதியா இருங்க.
வேயை என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? ரிமைண்ட் பண்றாங்களா? என்னங்க சொல்லணும்? ஜட்ஜஸ் வந்துட்டு வேயை லிமிட் பண்றாங்களா? ஜட்ஜஸ் தான் லிமிட் பண்றாங்களா? ஜட்ஜஸ் லிமிட்னாங்க இருக்கு. இதெல்லாம் ரொம்ப டம்மிடா. இதுலயே திணறீங்கன்னா பின்னாடி எல்லாம் ஒண்ணுமே ஜட்ஜஸ் வந்துட்டு என்ன பண்றாங்க? எந்த வேஸ்? ப்ளூ கலர் டிஷர்ட், ப்ளூ கலர் ஷர்ட். லேட்டு போனா என்னமா? என்னது சப்ஜெக்ட்? சரி. அப்ப ரிலேட்டு போனோம்னு தெரியுது. அப்ப கரெக்டா மீனிங் சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. இதான் சொல்லி கொடுத்து உங்களை கெடுத்துட்டேன். சொல்லி கொடுக்க கூடாது இதுக்கெல்லாம். இசைக்கியப்பா கரெக்டா சொல்றாரு. மீனிங் தெரியுதாமா? தனித்தனியா பிரிங்கம்மா முதல்ல. The ways are limited. வேஸ் தான் லிமிட்டடா இருக்கு. எந்த வேஸ் அப்படின்னு இனிமேல் தான் தெரியும். வேஸ் லிமிட்டடா இருக்கு. எந்த வேஸ்? ஜட்ஜஸ் அட்டாக்கு ரெஸ்பாண்ட் பண்ற வேஸ். ஜட்ஜஸ் கேன் ரெஸ்பாண்ட் டு தீஸ் அட்டாக்ஸ் இன் வேஸ். ஜட்ஜஸ் ஜட்ஜஸ் வந்துட்டு அட்டாக்கு ரெஸ்பாண்ட் பண்ற அந்த வேஸ் இருக்குல்ல, அந்த வேஸ் தான் எப்படி இருக்கு? லிமிட்டடா இருக்கு. அப்ப ஜட்ஜை நிறைய இடத்துல இருந்து அட்டாக் பண்றாங்க. ஆனா ஜட்ஜால என்ன பண்ண முடியல, பெருசா ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. ஏன்னா ரெஸ்பாண்ட் பண்ற வழிகள் எல்லாமே எப்படி இருக்குது? லிமிட்டடா இருக்கு. ஜட்ஜை வந்துட்டு ஆன்லைன்ல வச்சு கிளிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஜட்ஜால எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண முடியும்? அப்ப ரெஸ்பாண்ட் பண்ற வழிகள் எப்படிதான் இருக்கு? லிமிட்டடா தான் இருக்கு. ரைட். அடுத்தது ரெட்டரிக்கல் எக்ஸஸ். ஓவரா பேசுறானுங்க. ரெட்டரிக்கல் எக்ஸஸ் எதுல? இன் ஓரல் அப்சர்வேஷன்ஸ். பேசும் போது ரொம்ப அதிகமா பேச்சு திறமைய ஓவரா யூஸ் பண்ணிடுறானுங்க. அதை அதிகமா யூஸ் பண்றாங்க ஓரல் அப்சர்வேஷன்ஸ்ல. அதை என்ன பண்ணக்கூடாது? கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. எது கூட? லீகல் டாக்டரின், லா கூட கன்ஃபியூஸ் பண்ண. டாக்டரின் என்னது? லீகல் பிலீஃப் கூட எதை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது? எதங்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது? ஏதோ வாய் பேச்சுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பேசிடுவான். அத எது கூட கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. லீகல் பிலீஃப் கூட என்ன பண்ணாதீங்க? கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. பேசிக்கா என்ன சொல்றாங்க? அவன் பாட்டுக்கு ஆன்லைன்ல அங்க இங்கன்னு உங்களை திட்டிட்டு தான் இருப்பான். அதை நீங்க என்ன பண்ணாதீங்க, இது கூட கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அதை என்ன பண்ணாதீங்க, கண்டுக்கிடாதீங்க அப்படின்னு. இது ஃபுல் கதை எதை பத்தி இருக்கு? கோர்ட் என்ன பண்ணணும்? கோர்ட்டை அட்டாக் பண்ணும்போது கோர்ட்டை இவங்க என்ன பண்ணணும்? ரெஸ்பாண்ட் பண்ணணும். எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணதா இருக்கு. ஸ்பெசிபிக் ஈவெண்ட் வந்திருக்கா? ஸ்பெசிபிக் ஈவெண்ட் வரல. ஜெனரலா தான் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா? அடுத்த ஹவவர், இவ்வளவு நேரம் சொன்னதே தானங்க திருப்பி சொல்றாங்க. சொன்ன விஷயங்கள் திருப்பி சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? எவனாவது கோர்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுவான். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுங்கிறது வேற, கிரிட்டிசைஸ் பண்றதுங்கிறது வேற. ரெண்டுக்கும் நீங்க அவசரப்பட்டு என்ன பண்ணாதீங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்றான். சரி. ஹவவர் இப்போ ஸ்பெசிபிக்கா போயிடுச்சு. ரீசன்ட் கமெண்ட்ஸ் பண்ணது யாரு? பெஞ்ச். ஜட்ஜுடைய பெஞ்ச் ரீசன்ட் கமெண்ட்ஸ் என்ன பண்ணிடுச்சு? உருவாக்கிடுச்சு. என்னது? அப்பியரன்ஸ் ஆஃப் அ ஜுடிஷியரி
இன்டாலரண்ட், டாலரேட் பண்ண மாட்டாங்க. எவ்வளவு இன்டாலரண்டா இருக்காங்க? டைம் ஆக ஆக இன்டாலரன்சி அதிகமாகுது. இன்டாலரன்சி அது டாலரேட் பண்றதுன்னா பொறுத்துக்கிறது. இன்டாலரண்ட்னா அப்படியே ஆப்போசிட், பொறுத்துக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கு பொறுத்துக்க மாட்டேங்காங்க? வெளியே இருந்து எவனாவது கிரிட்டிசைஸ் பண்ணான்னா அதை என்ன பண்ண மாட்டேங்காங்க? பொறுத்துக்க மாட்டேங்காங்க. டைம் ஆக ஆக அந்த பொறுமை இல்லாதது என்ன ஆகுது? அதிகமாயிட்டே இருக்கு. சரி, அப்போ ஸ்பெசிபிக், இது ஸ்பெசிபிக் ஏரியா, கரெக்டா? ஏன்னா என்ன சொல்றாங்க? ரீசன்ட் கமெண்ட்ஸ். ரீசன்ட் கமெண்ட்ஸ் எப்படிப்பட்ட ஒரு பிக்சரை கொடுக்குது அப்படின்னா, இவன் என்ன பண்ண மாட்டான்? கிரிட்டிசிசம் என்ன பண்ண மாட்டான்? ஒருத்துக்க மாட்டான். சரி, எந்த ரீசன்ட் கமெண்ட்ஸ்? அடுத்தது ஆ போன வாரம் என்ன ஆகுது? வென் பொழுது ஒரு லாயருடைய பெட்டிஷன், வெளியால் கிடையாது, லாயருடைய பெட்டிஷனை கேட்கும் போது, லாயர் பெட்டிஷன் போட்டிருக்காரா? லாயர் பெட்டிஷனை கேட்கும் போது ஹியரிங் உடைய பார்ட் ஆஃப் ஸ்பீச், ஹியரிங் உடைய பார்ட் ஆஃப் ஸ்பீச் ஜெரண்டா. ஏன்? அது ப்ரிப்போசிஷன். வென், வைல், பிஃபோர், ஆஃப்டர், இதெல்லாம் ப்ரிப்போஷனா வரும், கன்ஜங்ஷனா வரும். இப்ப அங்க எப்படி வந்திருக்குன்னா ப்ரிப்போஷனா வந்திருக்கு. இது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் ஜெரண்ட். சரியா? எதை ஹியர் பண்றாங்க? பெட்டிஷன். எதுக்கு ஹியர் பண்றாங்க? எழுப்புங்க, சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு பின்னாடி லைனுக்கு மீனிங். பெட்டிஷன், பெட்டிஷன் வந்து ஹியர் பண்றாங்க. என்ன பெட்டிஷன்? சீனியர் ரேங்க் யாருக்கு? சூரியகாந்துக்கு சீனியர் பொசிஷனா? அவருக்கு மேல சீனியர் பொசிஷன் இல்ல, அவர் சிஜே. பெட்டிஷன் எதுக்கு போட்டிருக்காங்க? தெளிவா சொல்லுங்க. கிராமர் படிச்ச கிராமர் யூஸ் பண்ணணும்ல, யூஸே பண்ண மாட்டீங்களா? பெட்டிஷன் எதுக்கு போட்டிருக்காங்க? என்ன பொசிஷனுங்க? சீனியர் பொசிஷனுக்கு யாரை தூக்கணும், யாரை தூக்க கூடாது, எதுக்கு பெட்டிஷன் போட்டிருக்காங்க? என்னடா அறகுறையாவே படிச்சா என்ன பண்றது? யாரை தூக்கணும், யாரை தூக்க கூடாது? யாரை தூக்கணும், யாரை வந்து சீனியர் பொசிஷனுக்கு தூக்கும். எலவேட்டர் என்ன பண்றது? தூக்குறது. ஆக்டிவ் வாய்ஸா பேசிவ் வாய்ஸா பாத்துருக்க மாட்டீங்க. கண்ணை திறந்து அதை பார்த்தாலே வேலை முடிஞ்சு. ஆக்டிவ் வாய்ஸா பேசிவ் வாய்ஸா? பெட்டிஷன் எதுக்கு போடுறான்னா எலவேட் பண்ணப்படல, அவனை தான் சொல்றான், அந்த லாயர் தான் சொல்றான். அந்த லாயரை ஹையர் பொசிஷனுக்கு எலவேட் பண்ணல, லாயர் ஹையர் பொசிஷனுக்கு எலவேட் பண்ணப்படல, பாசிவ் வாய்ஸ். லாயர் பெட்டிஷன் என்னன்னா, அந்த லாயர் இப்ப எங்க போகணும்? ஹையர் பொசிஷனுக்கு போகணும், சீனியர் பொசிஷனுக்கு போகணும். ஆனா அவனை சீனியர் பொசிஷன்ல போடல, அதுக்குதான் பெட்டிஷன் போட்டிருக்கான். இது எந்த வாய்ஸ் இருக்கு? எலவேட் பண்ணப்படல. சரியா? ஹேவிங் பீன் எலவேட்டட். இது எப்ப படிக்க? இதெல்லாம் என்னைக்கு படிக்க? இதெல்லாம் உட்காருங்க. ஹேவிங் பீன் எலவேட்டட் சொல்லுங்க பாப்போம். பழைய பேட்ச் பார்ட் ஆஃப் ஸ்பீச். ஹேவிங் பீன் எலவேட்டட் பாசிவ், பாசிவ் ஜெரண்ட். வேற பாசிவ் பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள். கனெக்டர்ல ஹேவிங் பிளஸ் V3 சொல்லுவேன், அதுக்கப்புறம் ஹேவிங் பிளஸ் பீன் பிளஸ் V3 சொல்லுவேன்.
ஹேவிங் நாட் பீன் எலிவேட்டட் அப்படிங்கிறது பாசிவ். பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள். இதை முன்னாடியே பண்ணியிருக்கணும், ஆனா இப்ப வரைக்கும் பண்ணல. அதனாலதான் இதை பெர்ஃபெக்ட்ல எழுதியிருக்காங்க. ஹேவிங் நாட் பீன் எலிவேட்டட், எலிவேட் பண்ணப்படல, இப்ப வரைக்கும் பண்ணல, முன்னாடியே இதை பண்ணியிருக்கணும். எந்த பொசிஷனுக்கு பண்ணியிருக்கணும்? சரி, இந்த பெட்டிஷனை யாரு கேட்டுட்டு இருக்கா? சீஃப் ஜஸ்டிஸ் கேட்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு? லீகல் எக்கோசிஸ்டம் அப்படின்னா என்னது? லீகல் எக்கோசிஸ்டம் எக்கோசிஸ்டம்னா என்னது? எக்கோசிஸ்டம் அப்படின்னா என்னது? சுத்து வட்டாரம். டேய், அது ஒரு சயின்ஸ் டேர்ம் தானடா. எக்கோசிஸ்டம்னா என்னது? எக்கோனா என்னது? எக்கோனா என்னது? என்விரான்மெண்ட். சரி, எக்கோசிஸ்டம் என்னது? அந்த இடத்த சுத்தி இருக்கக்கூடிய ஆல் பீப்புள். பாண்டுன்னு வச்சுக்கணும். பாண்டு இருக்குது ஈஸி. ஒரு குளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. குளத்துடைய எக்கோசிஸ்டம்ல யாரெல்லாம் வருவா? குளத்துடைய தண்ணி, குளத்துல இருக்க மீன், அந்த மீனை சாப்பிடுற மனுஷன், அந்த மீன் சாப்பிடுற அந்த புழுக்கள், அங்க இருக்கிற செடிகள், சுத்தி இருக்கிற மண்ணு, எல்லாமே எக்கோசிஸ்டம் தான். எதெல்லாம் அதை நம்பி சார்ந்து வாழுதோ அதுக்கு பேர் தான் எக்கோசிஸ்டம். லீகல் எக்கோசிஸ்டம்ல யாரெல்லாம் வருவா? கோர்ட்டு, லாயரு, ஜட்ஜுக்கு இருக்கிற அசிஸ்டன்ட், லாயருக்கு இருக்கிற அசிஸ்டன்ட், ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குற கடை, அவ்வளவு பேர் இதற்குள்ளதான் வருவோம். டைப்படிக்கிறவங்க நீங்க போனது கிடையாது, அதனால உங்களுக்கு தெரியல. இங்க ஜெராக்ஸ் கடை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கோர்ட்டுக்கு போனது இல்லை, அதனால உங்களுக்கு சாதாரணமா தெரியுது. சுத்தி 10 கடை இருக்கும். மதுரை ஹைகோர்ட்டுக்குள்ள போனீங்கன்னா உள்ளுக்குள்ளே 5 கடை இருக்கும். எந்த கடைக்குமே எல்லா கடையிலும் 4 பேர் நிப்பாங்க. அவ்வளவு கூட்டம் இருக்கும். சரியா? சோ லீகல் எக்கோசிஸ்டம் அப்படின்னா எதை சொல்றாங்க? கோர்ட்டை சுத்தி இருக்கிற யார சொல்றாங்க? சர்டன் ஆக்டர்ஸ். யார் சொல்றாங்க? சர்டன் பீப்புள சொல்றாங்க. சில மக்களை இவர் என்னன்னு சொல்றாரு? ஒட்டுண்ணிகள். நீங்களா ஒட்டுண்ணிகள். பாசிட்டிவா சொல்றா, நெகட்டிவா சொல்றாரா? பாசிட்டிவா சொல்றா, நெகட்டிவா சொல்றாங்க? நெகட்டிவ். இவங்கலாம் என்னன்னு ஒட்டுண்ணிகள் அப்படிங்கிறாரு. அட்டாக் பண்றாரு. அந்த எக்கோ சிஸ்டம்ல இருக்கிற சில பேரை அட்டாக் பண்றாரு. அப்புறம் சில லாயர்ஸ்ல எதுல என்கேஜ் ஆகுறாங்க? ஆர்டிஏ பேஸ்ட் ஆக்ட். இது ஒரு பெரிய கதை. இது நம்ம இன்னொரு நாள் வேணா படிப்போம். ஆர்டிஏனா என்னது, எப்படி வெப்பனா யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத படிப்போம். ஆர்டிஏ பேஸ்ட் ஆக்டிவிசம்ல என்கேஜ் பண்ற லாயர்ஸ் என்ன சொல்றாரு? காக்ரோச்சஸ். சரி, தலைவர் அதுக்கப்புறம் பேக் அடிக்கிறாரு பாருங்க. என்ன பேக் அடிக்காரு? லேட்டர் என்ன சொல்றாரு? சொன்னேன்ல 2 வார்த்தைகள். அது யார நோக்கி இருந்துச்சு அப்படின்னா, பர்சன்ஸ் என்டரிங் ப்ரொஃபஷன் வித் ஃபேக் டிகிரி வச்சு என்டர் ஆகிற பர்சனை பார்த்து தான் இதை சொன்னேன். பேக் அடிஸ்டாப்ல ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிற அவ்வளவு பேரை அட்டாக் பண்ணிட்டு, லீகல் எக்கோசிஸ்டம் அட்டாக் பண்ணி சில யங் லாயர்ஸ காக்ரோச்னு சொல்லிட்டு இவரை கொன்றுவாங்க, இவரை அட்டாக் பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அதனால பேக் அடிக்காப்ல என்ன சொல்றாரு? நான் யாரை பார்த்தா சொன்னேன்? ஃபேக் டிகிரி வச்சிருக்கவனை பார்த்து தான் நான் சொன்னேன் அப்படின்னு பேக் அடிக்காரு. யாரை பார்த்து சொல்லல? கிரிட்டிக்ஸ் ஆஃப் த ஜுடிஷியல். ஜுடிஷியரி கிரிட்டிக்ஸ பார்த்து நான் சொல்லல. யாரை பார்த்து சொன்னேன்? ஃபேக்கா வரவனை பார்த்தா சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. பேக் அடிச்சிட்டாரு. சரியா? வைல் ஹேப்பனிங் அட் த சேம் டைம். இப்படிதான் சொன்னா கூட என்ன ஆகுது? such a language is unbecoming of the CBI. Unbecoming. அன்பெகமிங்னா என்னது? என்னது? அன்பிகமிங் அப்படின்னு என்னதுங்க? இன்அப்ரோப்ரியேட். இவங்களுக்கு உகந்தது கிடையாது. அதுதான் அன்பிகமிங். இவங்களுக்கு இது உகந்தது கிடையாது. இவங்களுடைய லெவலுக்கு, இவங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு, இவங்களுடைய கேரக்டருக்கு இது உகந்தது கிடையாது. அதுதான் எந்த வார்த்தை? அன்பிகமிங். யாரை பத்தி சொல்றாரு?
சிஜி போஸ்ட்ல இருந்துட்டு நீங்க பண்றதுக்கு இது என்னது கிடையாது, கரெக்ட் கிடையாது. ரைட். டெனர் என்னது, டெனர் டெனர் தான் தேடுங்க, டெனர்னா தேடுங்க. சிங்கிங் வாய்ஸ் என்ன, டெனர்னா டோன். சரியா, டெனர் அப்படின்னா டோன். இவ்வளவு ஸ்ட்ராங்கான டோன், இப்படிப்பட்ட ஒரு டோன் எப்ப வருது, எதுக்கு அப்புறம் வருது அப்படின்னா, ஏற்கனவே சொன்னேன், என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் கான்ட்ரவர்சி. இது என்னன்னு சொன்ன ஏற்கனவே. என்ன பண்ணானுங்க, என்சிஆர்டி புக்ல சில உண்மையான விஷயங்கள் சொன்னாங்க. ஆனா என்ன பண்ணாங்க, கோர்ட் அட்டாக் பண்ணி அதை தூக்கிடுச்சு. இதுக்கு ஒரு லாங் எடிட்டோர்னு பார்த்தோம், அனலிசிஸ் பண்ணி இது அவங்க தூக்குனது வந்துட்டு இல்ல, கோர்ட் அட்டாக் பண்ணது கரெக்ட் தான். ஏன்னா அந்த அந்த வயசுல அவங்களுக்கு ஜட்ஜ் பண்ண முடியாது, அவங்களுக்கு தப்பான ஒரு மனப்பான்மை வந்துடும், நமக்கு தெரியும் அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒருத்தர் பேசியிருந்தாரு. ஸோ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் கான்ட்ரவர்சி என்ன பண்ணிச்சு சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஃபோக்கஸ் பண்ணிச்சு எதை, மேனிஃபெஸ்ட் அயர்னா வந்துட்டு என்னது, ஆங்கர் யார் மேல, 3 academies involved in drafting the chapter, effectively excluding them from work on public school curricula without prior hearing. என்ன சொல்றாங்க, என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் கான்ட்ரவர்சியில சுப்ரீம் கோர்ட் என்னங்க பண்ணுச்சு, அட்டாக் பண்ணுது இல்ல, யார் அட்டாக் பண்ணுது, 3 அகாடமி தான் இன்வால்வ் ஆயிடுச்சு. எதுல, அந்த சாப்டரை எழுதுறதுக்கு 3 அகாடமி தான் இன்வால்வ்டா இருக்கு. அவனும் 3 பேர் தான் ஃபோக்கஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அட்டாக் பண்ணி என்ன பண்ணிட்டான், முன்னாடியே ஹியரிங்கே கூட நடத்தாம இனிமேல் அவங்களால என்ன பண்ண முடியாது, ஒர்க் பண்ண முடியாது. எதுல, ஸ்கூல் கரிக்குலம்ல தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கரிக்குலம் சிங்குலர், கரிக்குலம் ப்ளூரல், ஸ்கூல் கரிக்குலம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க சொன்னதுனால இனிமேல் அவங்களால ஸ்கூல் கரிக்குலம்ல ஒர்க் பண்ண முடியாது. சரி, இதுக்கு ஏதாவது கேஸ் நடத்துறாங்களா, ஹியரிங் நடத்துறாங்களா அப்படின்னா, விதவுட் ப்ரையர் ஹியரிங் நடத்தல. Last 2 lines. சொல்லுங்க, ஸ்ரீதர் சொல்லுங்க. தி ஆக்ஷன், இப்ப மேல ஒரு ஸ்டெப் எடுக்காங்களா, எடுக்காங்களாடா, 3 அகாடமி ஒதுக்கிட்டாங்களா, இந்த ஆக்ஷன் வந்துட்டு தூண்டி விட்டுச்சு. என்ன தூண்டி விட்டுச்சு, கவலைகள். எதை பத்தி, கோர்ட்டு தான் இதுக்கு மீன் சொல்லுங்க. கோர்ட் பீயிங் தனியா, அக்ரீவ்டு தனியா. சரியா, கோர்ட் பீயிங் அக்ரீவ்டு பார்ட்டி அண்ட் கோர்ட் பீயிங் ஆர்பிட்டர். என்ன அர்த்தம், எடுத்துட்டு வாங்கன்றது அப்புறம் ஓடிடுறது. எதுக்குடா கன்சர்ன்ஸ் இருக்கு, அவங்க எதுக்கு கவலைப்படுறாங்க, என்ன பிரச்சனை, எதுக்கு கவலைப்படுறாங்க, கோர்ட்டு. சரி, நீங்க கன்சர்ன் அபவுட்னா பத்திங்க, எதுக்கு கவலைப்படுறான்னு பின்னாடி தாங்க வருது, முன்னாடி வரல. முன்னாடி இருக்க லைன் சொல்றீங்க, பின்னாடி என்ன இருக்கு, அபவுட்டுக்கு பின்னாடி அக்ரீடு பார்ட்டி அண்ட் ஆர்பிட்டர்னா என்னது, கோர்ட் அன்ஃபேரா இருக்கா, ஏன்
கோர்ட் ஏன்ஃபரா இருக்கு. டேய் பின்னாடி இருக்க சொல்லுங்க, முன்னாடி இருக்க சொல்லாதீங்க. பின்னாடி இருக்க சொல்லுங்க. ஹியரிங்கே இல்லாம பண்ணிருச்சு. ஓகே, அததான் அடுத்த சொல்றாங்க. என்ன அக்ரீடு பார்ட்டினா யாரு? ஜெனரல் உட்காருங்க. ஜெனரல் அக்ரீட் பார்ட்டினா யாரு? அக்ரீட் பார்ட்டினா யாரு? பாதிக்கப்பட்டவன். பாதிக்கப்பட்டவனும் கோர்ட்டு தான், தீர்ப்பு சொல்றவனும் கோர்ட்டு தான். அதான் பிரச்சனை. ஒரு இடத்துல தீர்ப்பு சொல்றாங்க, பஞ்சாயத்து பண்றாங்க, நாட்டாம பண்றாங்கன்னா நடுநிலையில இருந்து பண்ணுவாங்க. பாதிக்கப்பட்டவங்களும் கிடையாது, பாதிக்கிறவங்களும் கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் தவிர்த்துட்டு ஒருத்தன் தான் என்ன பண்ணணும்? ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும். ஒரு தீர்ப்பு சொல்றதுக்கு கரெக்டான ஆள் யாருங்க? பாதிக்கப்பட்டவன்ட்டையும் இருக்கக்கூடாது, அவன் பாதிக்கிற ஆளாவும் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு குரூப்ல இருந்து தவிர்த்து ஒருத்தனாலதான் என்ன பண்ண முடியும்? ஜட்ஜ்மெண்ட் சொல்ல முடியும். இங்க பிரச்சனையே என்னன்னா, கோர்ட்டு தான் பாதிக்கப்படுறா, கோர்ட்டு தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கான். அப்ப எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பான்? வச்சு குத்துன்னு குத்திடுவான். ஏன்னா யாரதான் அட்டாக் பண்ணிருக்காங்க? உங்களை தான் அட்டாக் பண்ணிருக்காங்க, உங்களை தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க சொல்றாங்க. நீங்க என்ன செய்வீங்க? நல்லா அவனுக்கு ஹையா பனிஷ்மெண்ட் கொடுத்துருவீங்களா? அதுதான் பிரச்சனைங்க. இந்த லைன் புரியுது, கஷ்டமான லைன். லைன் பெருசா இருக்கா? மீனிங் புரியல, இந்த வார்த்தைக்கு தேடணும்ல. கோர்ட்டு தான் பாதிக்கப்படுறான், கோர்ட்டு தான் என்ன பண்றான்? ஆர்பிட்டர்னா யாருங்க? தெரியும்ல, ஜட்ஜின்னு. இது எந்த விஷயத்தை பத்தி சொல்லுமா? எந்த மேட்டர் பத்தி சொல்லுது? என்சிஆர்டி மேட்டர் தான். என்சிஆர்டி மேட்டர்ல இவன் தான் காயப்படுறான், இவன் தான் என்னவும் பண்றான், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும். இதனாலதான் கவலைப்படுறாங்க, இதனாலதான் கன்சர்ன்ஸ் வருது. சரியா? முதல்ல இருந்து ஸ்லோ புரியுதா? முதல்ல இருந்து கோர்ட் வந்துட்டு கண்டெம்ட் பனிஷ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ணணும். கண்டெம்ட் பனிஷ் பண்ணலாம். ஆனா என்ன வித்தியாசப்படுத்தணும்? கண்டெம்ப்டிவ் அட்டாக்கோ கான்சியஸ்லி ப்ரொடெக்டட் கிரிட்டிசிசம். ஜேர்னலிஸ்ட், லாயர், ஆக்டிவிஸ்ட், ஸ்காலர் இவனா கோர்ட்டை என்னதான் பண்ணுவான்? கிரிட்டிசைஸ் தான் பண்ணுவான். ஆனா அவன் எப்படி இருக்கான்? கான்ஸ்டிடியூஷனலி ப்ரொடெக்டடா இருக்கு. அவனை போட்டு கோர்ட்டை அட்டாக் பண்ணக்கூடாது. இங்க பாருங்க, யார் வந்திருக்கா? ஸ்காலர்ஸ். இந்த புக்ல டச் பண்ணாங்கல்ல, இந்த புக்கு ரெடி பண்ணாங்கல்ல, ஸ்காலர்ஸ். லாயர்ஸ் இருக்காங்களா? சிஜே அட்டாக் பண்ணாருல, பாரசைட்டுங்காரு, காக்ரோச்சுங்காரு, அதான் யார சொல்றாரு? லாயர்ஸ். இவங்களெல்லாம் அட்டாக் பண்ண கூடாது, ஆனா அட்டாக் பண்ணிருக்காங்க. சரி, அடுத்த லைன். இது காரணம் என்னது? ஜுடிஷியரியால என்ன பண்ண முடியல? நியாயமானது எது, அநியாயமானது எது, பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் எது, டிஃபமேட்டரி எது வித்தியாசப்படுத்த முடியல. லைன் போட முடியல அப்படின்னா வித்தியாசப்படுத்த முடியல. ரைட், ஓகே. ஜுடிஷியரிக்கு பிரச்சனை இருக்கா? இது அவன் சைடு நியாயம், இது ஜுடிஷியரி சைடு நியாயம். அவனுக்கு பிரச்சனை இருக்காம அவனை எல்லா பக்கத்துல அட்டாக் பண்றாங்க. அவனை திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ண முடியுதா? முடியாது. அப்ப அவன் ஆட்டோமேட்டிக்கா எப்படிதான் ரெஸ்பாண்ட் பண்ணுவான்? ரெஸ்பாண்ட் பண்ற வழிகள் லிமிட்டடா இருக்கு, அவனால திருப்பி அடிக்க முடியல. அப்ப அவன் எப்படிதான் ரெஸ்பாண்ட் பண்ணுவான்? ஜட்ஜ்மெண்ட் வழியா தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். இது வந்துட்டு யாரு பக்கம் நியாயம் அப்படின்னா ஜுடிஷியரி பக்கம். இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜுடிஷியரி அட்டாக் பண்றாரு, இதுல ஜுடிஷியரிக்கு சாதகமான பாயிண்ட் சொல்றாரு. அடுத்த லைன் திருப்பி இருக்கட்டும், ஓகே. அதுக்காக அதிகமா பேசலாம் அப்படிங்கறதுக்காக அதை நீங்க எது கூட கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. லீகல் டாக்டரின் கூட திருப்பி இது கோர்ட்டுக்கு ஃபேவராவா அகெயின்ஸ்டாவா? ஃபேவராவா அகெயின்ஸ்டாவா? என்னங்க சொல்றாங்க? மீனிங் சொல்லுங்க. ஒருத்தன் அதிகமா வாயால் அட்டாக் பண்றான்னா அது எது கூட கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. லீகல் பிலீஃப் கூட கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இது கோர்ட்டுக்கு சாதகமாவா இருக்கு? சாதகமாவா இருக்கு. இவன் கன்ஃபியூஸ் பண்றான்டா, அதான் பிரச்சனை. கோர்ட்டு இவ்வளவு தூரம் அட்டாக் பண்றாங்க, சரியா? கோர்ட்டை இப்படிலாம் அட்டாக் பண்றாங்க, கோர்ட்டால ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. கோர்ட் என்ன பண்ணிடுது? வாய் அதிகமா பேசுறத எது கூட கன்ஃபியூஸ் பண்ணிடுது? லீகல் அட்டாக்னு கன்ஃபியூஸ் பண்ணிடுது, இல்ல லீகல் பிலீஃப் கூட கன்ஃபியூஸ் பண்ணிடுது. அப்ப இந்த பாயிண்ட் மட்டும் யாருக்கு ஃபேவர்? கோர்ட்டுக்கு ஃபேவர். திருப்பி அடுத்து எங்க வந்துடுறாரு? திருப்பி என்ன வந்துடுறாரு?
கோர்ட்டுக்கு அகைன்ஸ்ட். அவன் அதிகமா தான் பேசுவான். அதெல்லாம் எது கூட கொண்டு வராதீங்க, லீகல் டாக்குமெண்ட் கூட கொண்டு வராதீங்க. அடுத்து ஹவவர். ஆனா ரீசன்ட் கமெண்ட்ஸ்லாம் எப்படி காமிக்குது, இவங்க இன்னும் எப்படி ஆயிட்டாங்க, ஒத்துக்க மாட்டேங்காங்க. ஏன் ரீசெண்டா என்ன ஆச்சு அப்படின்னா, லாயர் பெட்டிஷன் போட்டிருக்காரு. ஒரு லாயர் போட்ட பெட்டிஷனுக்கு சிஜே யாரெல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காரு, ஜென்ரலா லீகல் எக்கோ சிஸ்டத்தையும் மொத்தமா பாரசைட்டின் அட்டாக் பண்றது யங் லாயர் என்னன்னு சொல்றது, காக்ரோச் சொல்றது. அதுக்கப்புறம் பின்வாங்குற ரைட்டை பின்வாங்கி என்ன சொல்றாரு, ஃபேக் டிகிரி வச்சிருக்கானு தான் சொன்னேன். யாரை கிரிட்டிசைஸ் பண்ணல, ஜுடிஷியரியை கிரிட்டிசைஸ் பண்றவன நான் சொல்லல, யார சொல்றேன், ஃபேக் டிகிரி வச்சிருக்கானு சொன்னேன். சொன்னா கூட இந்த லாங்குவேஜ்ல என்ன கிடையாது, சிஜிஐக்கு உகந்தது கிடையாது. சொல்லக்கூடிய டோன் எதுக்கு அப்புறம் வருது, என்சிஆர்டி புக்ல இவனை பண்ணானுங்க, என்ன பண்ணானுங்க, கோவத்தை காட்டுறாங்க. எதுக்கு, 3 சாப்டர் டிராஃப்ட் பண்ணவங்க மேல கோவத்தை காட்டி அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கம்ப்ளீட்டா ஒதுக்கிறாங்க. எதுல இருந்து, பப்ளிக் ஸ்கூல்ல நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு ஒதுக்கிடுறாங்க. இதுல இருந்து என்ன பிரச்சனை வந்துச்சு, என்ன கவலைகள் வந்துச்சு, அவன் மேலதான் தப்பு இருக்கு, அவன் மேலதான் அவன் தான் காயப்பட்டிருக்கான், அவன் தான் ஜட்ஜா வரும். அதுதான் பிரச்சனை. எப்பயுமே தீர்ப்பு கொடுக்குறவங்க என்ன எப்படி இருக்கணும், நடுநிலையா இருக்கு. இப்படி இருக்கும்போது நடுநிலையா இருக்க முடியாது. ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா, கஷ்டமா தான் இருக்கும். டெஸ்ட் போட்டு விட சொல்லுவோம்.